ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் பைப்பிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கலர் துணியாக இருந்ததா அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும்பொழுது தான் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து லுக்காக சூப்பராகவே இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் ரெண்டு விதமாக கிடைக்கிது. ஒன்று பார்த்தீங்கன்னா தடிமனாக இருக்கும் நார்மல் சைஸில், இன்னொரு சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்லிசாவும் இருக்கும். ரெண்டு சைஸுமே நம்ம கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா ரெண்டு சைஸ்லையுமே கண்டிப்பாக நம்ம வாங்கி வச்சுக்கணும். இந்த மெல்லிசான சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த வளைவு நெளிவு வரக்கூடிய இடங்களுக்கு இந்த மெல்லிசான த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பைப்பிங் தைச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் தான். ஓகேங்களா? இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே எல்லா டிசைனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து ரவுண்டு நெக்கு, ஸ்டார் நெக்காக இருக்கட்டும், திலகம் ஷேப்பாக இருக்கட்டும், இல்லை வேற வேற சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஹெவி டிசைனாக இருக்கட்டும், இதுவுமே பார்த்தீங்கன்னா இது பெரிய ரோலாகவே இருக்கும். நல்ல பால் சைஸில் இருக்கும், கிரிக்கெட் பால் சைஸுக்கு இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 ரூபாய் அல்லது 80 ரூபாய் தான் வரும். ஓகேங்களா? அதனால நம்ம டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு சைஸுமே கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நார்மலாக ரவுண்டு நெக்கு, இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளுங்கிறனால ரவுண்டு நெக்கில் எப்படி இந்த த்ரெட் பைப்பிங்கை பயன்படுத்தி தைக்கணுங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நாளையிலேருந்து வேறு வேறு நெக் ஷேப்பை பயன்படுத்தி இந்த த்ரெட் பைப்பிங்கை எப்படி வச்சு தைக்கணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேலும் வரிசையாக உங்களுக்கு புது புது மாடலில் உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக நுணுக்கமாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஆனால் இதுவும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கணும். இதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோக்களை எப்படி தைக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஷ்யூ கிளாத்து தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா கோல்டு, காப்பர், சில்வர் எல்லா கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்கறதுக்கு டபுள் கலர் வேணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்க, டிசைனே வேணாம்னு நினைக்கிறவங்க நார்மலாக ஒரு ரவுண்டு நெக்குக்கு எப்படி தைக்கணுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாருங்க, ரவுண்டு நெக்குங்கிறனால ஒரு கொஞ்சம் பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பைப்பிங் தைக்கிறதுக்கு. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். பாருங்க, தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சும், பிளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, 14.5 இன்ச்சு வருது. ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.5 இன்ச்சு, ஆம்கோல் அளவு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு 38 சைஸுக்கு, 38ல் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 8.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். மேலே குறிச்ச அதே அளவு தான் கழுத்து அகலத்தை கீழேயும் நம்ம வந்து குறிச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ரவுண்டு நெக்கு தான் வந்து நம்ம போட போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்தே நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது போல பாருங்க, ரெண்டு கிளாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோல்டு கலர் கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். எந்த பைப்பிங் தைச்சாலும் சரி, நார்மல் பைப்பிங்காக இருக்கட்டும், த்ரெட் பைப்பிங்காக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம கிராஸ் பீஸில் கட் பண்ணாதான் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். நேர் பீஸில் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அங்கனங்கன ஃபுல்லாகவே சுருக்கம் சுருக்கமாக இருக்கும், பார்க்கும் போது நல்லா இருக்காது. இப்போ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரெட் பைப்பிங் தைக்கிறனால கரெக்டாக நம்ம வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி 1 இன்ச் அகலத்திலே நம்ம வந்து வரிசையா பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு நூல் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு 2 கலர் தேவைப்படும். இந்த கோல்டு கலருக்கு மேட்சா நூலும் தேவைப்படும். இந்த ப்ளவுஸுக்கு மேட்சாவும் நூல் கண்டிப்பா தேவைப்படும். ஒரே நூலையே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டபுள் கலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டபுள் கலர் நூல் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ஈஸியா தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த கழுத்து பீஸை பாருங்க, நம்ம வரிசையா இணைச்சுக்கலாம். இப்போ இணைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக பீசுகிற இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம ஒன் சைடு நண்டுக்காலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த கழுத்து பீஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம இப்போ த்ரெட்டை வச்சு நம்ம தைக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போது கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் இந்த நூலை வச்சு தான் நம்ம வந்து கரெக்டாக அந்த நூலை ஒட்டியே தையல் போடணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், துணியோட கெட்ட பக்கத்தில் நூலை வச்சுட்டு இந்த மாதிரி 2ஆக மடித்து நூலை ஒட்டியே நம்ம வந்து தையல் போடணும். துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். ஒன் சைடு நண்டுக்கால் பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த த்ரெட் பைப்பிங்கை நம்ம தச்சு எடுக்கணும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து பொறுமையாக நம்ம வந்து சென்ட்ரு பகுதியில் வச்சு நூலை ஒட்டியே தைக்கணும். கொஞ்சம் இந்த சைடு தள்ளி தைச்சிடக்கூடாது. நூல் மேலே தையலும் இழுகக்கூடாது. நூலை ஒட்டியே பக்கத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். முடிக்கும் போது ஸ்ட்ராங்காக நம்ம கெட்டி தையல் போட்டுட்டு இப்போ நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பிசுறு பகுதி நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. இப்போ தையல் பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணி தச்சிடலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் வைக்கணும். பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பைப்பிங் கிளாத்தை இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் தான் இந்த த்ரெட் பைப்பிங்கை வச்சு தைக்கணும். நல்லா கவனமாக பாருங்கள், ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் வைக்கக்கூடாது. ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இது போல் கரெக்டாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக பொறுமையாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம த்ரெட் பைப்பிங்கை வச்சு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத்தை கரெக்டாக வச்சுக்கணும். பாருங்கள், கரெக்டாக இது போல் வச்சுட்டு அப்படியே பாருங்கள், நம்ம வந்து பின்பக்கமாக நம்ம திருப்பிக்கலாம். பின்பக்கமாக திருப்பிட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 துணியையுமே சேர்த்து கரெக்டாக வச்சு நம்ம வந்து தச்சுக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 கிளாத்தையுமே கரெக்டாக சரிசமமாக வச்சு இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் பொழுது நம்ம த்ரெட் கட்டரை வச்சும் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நார்மலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கத்திரிக்கோலை பயன்படுத்தியும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். தையலில் படாமல் இது போல் ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பகுதியை பாருங்கள். இப்போ நல்ல பக்கமாக நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். அழகாக நீட்டாக இந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அந்த நெக்கோட சேஃப் அழகாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடணும். இப்போ நூல் வந்து நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து ப்ளவுஸ் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். அடியிலையும் மேலேயும் கண்டிப்பாக நூல் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நூல் மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். இப்போ இந்த நண்டுக்கால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 விதமாக கிடைக்கிது. லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லி 2 விதமாக நம்மளுக்கு கிடைக்கிது. எனக்கு பார்த்தீங்கன்னா 1 சைடு உள்ளது எனக்கு இந்த மிஷினில் வந்து பொருந்தாதனால நான் இந்த சைடு தைக்கிற மாதிரி உள்ள நண்டுக்கால் தான் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள். எப்போதுமே நம்ம வந்து தையல் போடும் பொழுது லெஃப்ட் சைடில் இருந்து தான் நம்ம வந்து தைக்கவே ஆரம்பிக்கணும். ரைட் சைடில் இருந்து தைக்கக்கூடாது. எனக்கு நண்டுக்கால் வந்து ஒழுங்காக அந்த மிஷினுக்கு பொருந்தாதனால அந்த ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு நான் வந்து தைக்கிறேன் பாருங்கள். அழகாக நீட்டாக நம்ம பள்ளத்துக்குள்ளே பொறுமையாக நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக நம்மளுக்கு பைப்பிங் வந்து கிடச்சிரும். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்டு நெக்குக்கு நம்ம த்ரெட் பைப்பிங் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 ரூபாய் நம்ம வாங்கிக்கணும். நூல் வாங்குறது நம்மளுடைய செலவு. தைக்கிறதுக்கு மட்டும் 30 ரூபாய் கண்டிப்பாக வாங்கிக்கணும். இந்த துணி வந்து கஸ்டமரையே எடுத்து தர சொல்லிடணும். துணி நம்மளே போட்டு தைச்சோம் அப்படின்னா துணிக்கும் சேர்த்து நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.